அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய ஜூன் மாதத்திற்கான ஒரு கையேடு உங்கள் பாக்கெட்டையும் அன்றாட வாழ்க்கையும் மாற்றும் புதிய விதிகள் அப்படின்னு சொல்லலாம். இன்று 2/6/2026 செவ்வாய்க்கிழமை முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை வீடியோவின் மூலமாக நம்ம கொடுக்கலாம். தமிழக அரசின் புதிய அறிவிப்புகள் மற்றும் ஜூன் முதல் மாதம் அமலுக்கு வந்துள்ள பல்வேறு மாற்றங்கள் குறித்த விரிவான தகவல்களை இந்த ஆதாரம் உங்களுக்கு விளக்கும். மகளிர் உரிமைத் தொகை 2000 உயர்த்தப்பட்டுள்ள திட்டம், 4 லட்சம் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி மற்றும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, எரிவாயு உருளைகளுக்கான புதிய கட்டுப்பாடு, ஆதார் புதுப்பிற்கான கால நீட்டிப்பு போன்ற அன்றாட வாழ்வியல் மாற்றங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. மேலும் டாஸ்மாக் கடைகளுக்கு நேர கட்டுப்பாடு, காலி பட்டியல்களுக்கு பணம் திரும்ப வழங்கும் திட்டம் மற்றும் அரசு பேருந்துகளில் மாணவர்களுக்கு இலவச பயணம் நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு. வருமான வரித்துறை மற்றும் UPI பணம் பரிவர்த்தனையால் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு மாற்றங்கள், பள்ளி திறப்பு மற்றும் வானிலை எச்சரிக்கையுடன் இந்த தொகுப்பு விளக்குகிறது. இதை பராமரிப்பதன் மூலம் அரசின் சலுகைகளை தங்கு தடையின்றி பெற முடியும் என்பதை இந்த வீடியோவுடைய விளக்கம் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். மக்கள் நலன், புதிய கட்டுப்பாடுகள், நிர்வாக அதிரடி, இது மூணுமே இதில் எதிர்பார்க்கிறது. ஜூன் மாதத்துடைய முக்கியமான பிரிவுகள்: குடும்ப ரேஷன் 1ஆம் தேதி, இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் 2, 3, மின்சார எரிவாயு, நிதி பட்ஜெட் பாதுகாப்பு 4, டாஸ்மாக் போக்குவரத்து 5 மற்றும் நிர்வாகம் கல்வி எச்சரிக்கைகள் 6. மகளிர் உரிமை தொகை மற்றும் ரேஷன் கார்டுகள் 1000 2000 ரூபாயாக மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெளி மாநிலத்தவர்கள் மற்றும் தகுதியவர்களை கடுமையாக நீக்க போகிறாங்க. 4 லட்சம் பேர் நிலுவையில் உள்ள புதிய ரேஷன் கார்டுகள் 2 மாதத்தில் வழங்கப்படும். ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு தேவையில்லாத டீ தூள், சோப்பு போன்ற பொருட்களை கட்டாயப்படுத்தி விற்பனையும் செய்யக்கூடாது. இதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுடைய சலுகைகள் என்னென்ன? விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி, பருவமழை மற்றும் காலநிலையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, அதாவது 5 ஏக்கருக்கு வரையிலான பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி. வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதாந்திரம் உதவித்தொகை, பட்டதாரிகளாக இருந்து அப்படின்னா 4000, 10, 12 ITI இருந்தீங்கன்னா மாதம் 2500 ரூபாய். இந்த அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கே DBT டிரான்சாக்ஷன் மூலமாக போடுறாங்க. இந்த TNEB இனி அபராதமும் இல்லை, வரிசையும் கிடையாது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNPDCL இணையதளத்துக்கு செல்லவும், உங்களுடைய EBN மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை ஒரு முறை பதிவு செய்யவும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. பில் உருவான 10 நாட்களுக்குள் கட்டணம் தாமாகவே பாதுகாப்பாக பிடிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கார்டுடைய புதிய உத்தரவுகள். அரசாங்கத்தின் செயல்: நிலுவையில் உள்ள சுமார் 4 லட்சம் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் அடுத்த 2 மாதங்களுக்குள் ஆய்வு செய்யப்பட்டு வழங்கப்படும். தகுதியான அனைவருக்குமே உடனடியாக ரேஷன் கார்டுகளை வழங்க இருக்காங்க. பொதுமக்களுக்கு உண்டான உரிமை: ரேஷன் கடைகளில் டீ தூள், சோப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்குமாறு பொதுமக்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. உணவுத்துறை அதிகாரிகளுக்கு இது கூறப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மானியத்தோட சமையல் எரிவாயு மற்றும் சோலார், இதை பார்த்திங்கன்னா மானியத்தோடு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் வந்துட்டுருக்கு. சமையல் எரிவாயு மற்றும் சோலார் குழாய் மூலம் PNG கேஸ் இணைப்பு பெற்ற வீடுகளில் கட்டாயம் LPG சிலிண்டர் பயன்படுத்தக்கூடாது. ஏதாவது ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். ஜூன் 1 முதல் கமர்ஷியலுக்காக கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூன் 2 முதல் அரசு அங்கீகாரம் பெற்ற சோலார் பேனல்களை பொருத்தினால் மட்டுமே இனி மானியம் கிடைக்கும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்தமாதிரி சோலார் பேனலில் பார்த்திங்கன்னா இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆதார் கார்டு, பான் கார்டுடைய முக்கிய காலக்கெடு: ஆதார் அப்டேட் இலவசம் கண்டிப்பாக. ஜூன் 14 வரை 2027 வரை காலம் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. வங்கியில் உச்சவரம்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, அதாவது ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 10 லட்சம் வரை உச்ச வரம்பாக கொடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஐவிசியுடைய உச்சவரம்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம். வங்கிகளில் 50,000க்கு மேல் பணம் செலுத்த
பான் எண் கட்டாயமாக தேவைப்படும் அப்படின்றது தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. ஸோ ஆர்பிஐ உடைய யூபிஐ உடைய மோசடிகளுக்கு நீ முற்றுப்புள்ளி வச்சிடலாம். முன்பு லாக் ஸ்டோர் தற்சமயம் பார்த்தீங்கன்னா உண்மையான ஸ்டோர். ஐபிசிஎல் விதிகளின்படி தற்சமயம் கோடை ஸ்கேன் செய்து வாங்கி கொள்ளும் கணக்கு உள்ளவர்களுக்கு முழுமையான பெயர் மட்டுமே திரையில் தோன்றும். மேலும் பொது போக்குவரத்து மாணவர்களுக்கு தொழிலாளர்களுக்கும் ஒரு சில நன்மை பயக்கக்கூடிய செய்திகளை கொடுக்குறாங்க. ஸோ இந்த பொது போக்குவரத்துலையும் இது பயன்படுறதாகும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் சீருடை அடையாள அட்டை இருத்தல், அரசு பேருந்துகளில் இலவச பயணம். அதே போல் சென்னை தினக்கூச்சி தொழிலாளர்களுக்கு பூவியாகாரம் பிரத்யோக நேர அட்டைப்பட்டையை கொடுத்துருக்காங்க. டாஸ்மாக் இதுவரை இல்லாத கட்டுப்பாடுகள், நேர கட்டுப்பாடுகள். இரவு 10 மணிக்கு மேல் கடைகள் மூடப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் பார்த்திங்கன்னா காலி மட்டுப்பாட்டிலே திருப்பி கொடுத்தால் 10,000 வழங்கும் திட்டம் மாநிலம் விரிவுபடுத்தப்படும். இடக்கட்டுப்பாடு பள்ளிகள் மற்றும் கோவில்கள் அருகில் செயல்படும் கடைகளை உடனடியாக நிரப்பட்டு மாற்றியமைக்க வேண்டும். ஸோ கடும் எச்சரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படி உங்களுக்கு என்ன புரிகிறது அப்படின்றத நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மாநிலத்துடைய நிர்வாகத்தில் அந்த அப்டேட்டை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 AM 18 ஓகேங்களா. அரசு ஊழியர்கள் கட்டாயம் காலை 10 மணிக்குள் பயோமெட்ரிக் ஃபீட்ஸ் என்ட்ரன்ஸ் போட்டே ஆகணும். பெண்கள் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி படைக்கு 18 சிறப்பு அதிகாரிகள் நியமனம் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி நிலையங்கள் மற்றும் சுகாதார எச்சரிக்கை. சுகாதார கல்வித்துறை ஜூன் 14களுக்கு ஒரு புதிய அப்டேட் பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ இந்த கல்வி சுகாதாரத்துடைய நிலை எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 4ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கு. மாணவர்களின் படிப்பு பாதிக்காமல் இருக்க 18,000 சம்பளத்தை தற்காலிக ஆசிரியர்களும் தனியார் பள்ளிகள் திறந்து தங்களுடைய கட்டண விவரங்கள் ஃபீஸில் நோட்டீஸ் வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லப்போகிறோம். ஸோ இது சுகாதாரம் நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு வான் நிலையத்துக்கு 14 நாட்கள் எபோலா வைரஸ் கண்காணிக்கிறாங்க. ஸோ அதனால் அதிலேருந்து செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த 41 ரூபாய் நீக்கடா அப்படின்றது தற்சமயம் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னுடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.